இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக் தையல். அதுக்கு நமக்கு ஜரி த்ரெட்டு தேவை. ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி கிராஸில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, லைட்டாக கிராஸில் லாங்காக, அது பக்கத்துலேயே ஒரு மைன்யூட்டாக ஒரு ஷார்ட்டு. அப்படியே என்ன பண்ணணுன்னா கிராஸில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, கிராஸில் ஒரு லாங் ஒன்று, ஒரு ஷார்ட் ஒன்று, மறுபடியும் ஒரு லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று, கிராஸில் லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று. பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு 2 லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே போட்டுட்டேன். லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று, லாங் ஒன்று, ஷார்ட் ஒன்று, அப்படியே போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜிக்ஸாக் தையல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்டர்ஸ்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் எல் நாட் போட்டுடுறேன். இது வந்து பெரிய ஜிக்ஸாக்கு. இப்போ சின்ன ஜிக்ஸாக்கு எப்படி போடணுன்னா அதே தான், சேம் தான். என்ன பண்ணணும், ஆனால் அது லாங் ஒன்று ஷார்ட் ஒன்று போடாமல் அப்படியே நீடில் திருப்பிடணும். இந்த பக்கம் போகும்போது என் சைடு, அந்த பக்கம் போகும்போது ஆப்போசிட் சைடு, குட்டி 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 குட்டியாக கிராஸில். இது பேர் ஜிக்ஸாக் தையல் சொல்லுவாங்க. குட்டி, இது ஸ்மாலு. அப்படியே நீடில் லூஸ் பண்ணாமல் அப்படியே ஆப்போசிட் சைடில் நீடில் மட்டும் திருப்பிக்கணும். இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வரும். த்ரெட்டையும் நீடிலையும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், ரொம்ப இல்லை, லைட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். போகும்போது இது லாங்கு, இது ஷார்ட். இப்போ எல் நாட் போட்டுடுறோம். அவ்வளோதான். இது வந்து பெரிய ஜிக்ஸாக்கு, இது சின்ன ஜிக்ஸாக்கு. இதிலே வந்து கட் ஒர்க் வரும். கட் ஒர்க் வந்து நான் எப்படின்றது சொல்கிறேன். இதே மாதிரி தான், அது நான் நெக்ஸ்ட்டு இதில் எப்படின்றத நான் சொல்கிறேன்.